நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி பிலிப்பியர் 1:3. இது ஆங்கில மொழிபெயர்ப்புகள்ல 5வது வசனமா கொடுக்கப்பட்டிருக்கு. பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1:5. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்தாருக்கு எழுதின இந்த நிருபத்துல இந்த வார்த்தைகளானது கொடுக்கப்பட்டதின் அர்த்தத்தை பார்க்கலாம். சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல். பிலிப்பு பட்டணத்தாருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது பவுலடியார் தான். அப்படி சுவிசேஷமானது பிலிப்பு பட்டணத்தாருக்கு பவுலடியார் மூலமாக அறிவிக்கப்பட்ட நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவங்க அதற்கு உடன்பட்டவர்களா இருக்கிறார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்குனா சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களா இருக்காங்க. எந்தபடியா உடன்பட்டவர்களா இருக்காங்கன்னா, அந்த சுவிசேஷ ஊழியத்தை தாங்கும்படியா உடன்பட்டவர்களாக இருக்காங்க. அவங்க கேட்டு அறிந்து கொண்ட ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட அந்த சுவிசேஷத்தின் ஒளி அநேகருக்கு பரவணுங்கிற வாஞ்சை அவர்களிடத்துல காணப்படுகிறத இந்த வசனத்தின் மூலமாக நம்மால புரிந்து கொள்ள முடியும். எதனாலனா, இந்த சுவிசேஷ ஊழியம் பரவுவதற்காக அவங்க ஜெபத்தினால அந்த ஊழியர்களை தாங்குறவர்களா இருந்திருக்காங்க. அது மாத்திரம் இல்ல, அப்போஸ்தலனாகிய பவுல் பல ஊர்களுக்கு சென்று இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிருக்காரு இல்லையா, அந்த நேரங்கள்ல அவருடைய குறைவுகளுக்காகவும் இவங்க அவருடைய தேவைகளை சந்திச்சிருக்காங்க. இத பிலிப்பியர் 4வது அதிகாரம் கடைசி பகுதிகளில் வாசிக்கும் போது நமக்கு புரியும். அவங்களுக்கு குறைச்சல் உண்டாயிருக்கும் போது, அதாவது அவங்களுடைய தரித்திரத்திலையும் அவங்க எல்லாருமே இந்த சுவிசேஷ ஊழியத்திற்கான பொருளாதார தேவைகளை கூட சந்திச்சிருக்காங்க. அதனால்தான் பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார்னு சொல்லி பவுலடியார் சொல்லியிருக்காரு. அந்தபடியா அவருடைய சுவிசேஷ ஊழியத்திற்கு உடன்பட்டவர்களாக இருந்து இவங்க அந்த ஊழியங்களை தாங்கியிருக்காங்க. இது ஒரு தேறின மனநிலையை காண்பிக்குது. சுவிசேஷம் அநேகருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆனா பிலிப்பு பட்டணத்தார போல யாரும் இந்த ஊழியத்தை தாங்கலன்னு சொல்லி பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல பவுலடியார் தாமே சொல்லியிருக்காரு. அப்படியாய் இந்த சுவிசேஷம் அநேகருக்கு பரவணும் அப்படிங்கிற அந்த மனோ வாஞ்சை அவங்களுக்குள்ள காணப்படுகிறது நம்மளால தெரிந்து கொள்ள முடியுது இல்லையா. இதுதானே கிறிஸ்துவுக்குள்ளார இருந்த சிந்தையாகவும் இருக்கு. சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்படணும், எல்லாரும் சீஷர்களாக்கப்படணும். இந்தபடியெல்லாம் இயேசு கிறிஸ்து விரும்பினபடி இவர்களும் சுவிசேஷத்தை குறித்த வாஞ்சையோடு இருந்திருக்காங்க. அப்படியான ஒரு மனநிலை வரணும்னா முதலாவது நாம வசனத்திலையும் வார்த்தைகளையும் தேர்ந்தவர்களாக மாறணும். ஏன்னா சுவிசேஷம் நமக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நாம என்ன செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்முடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி விசுவாசத்தின் மூலமாக நாம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அவருக்குள்ள நிலைநிற்கிறோமா? அனுதினமும் வேதத்தை வாசிச்சு தியானிச்சு நற்குணசாலிகளா மாறுறோமா? அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கைக்குள்ளார சீர்பொந்தினவர்களாக வருகிறோமா? இதையெல்லாம் நம்ம செய்யும் போதுதான் அடுத்த கட்ட நிலையா இந்த சுவிசேஷ ஊழியம் எல்லா பக்கமும் பரவணுங்கிற அந்த ஒரு வாஞ்சை நமக்குள்ள வரும். அந்த சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாக நாமும் மாற முடியும். இந்தபடியான சிந்தை நமக்குள்ள இருக்குதான்னு நாம நிதானிச்சு பார்க்க வேண்டிய காலமா இருக்கு. சுவிசேஷம் அநேகருக்கு அறிவிக்கப்படணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தம் விருதாவாக போகாத படிக்க எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாகணுங்கிற அந்த மன விருப்பம் நமக்குள்ள வரணும். அதுவே ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு ஊழியமாகவே காணப்படுது. அந்தபடியான மனநிலைக்கு நம்ம வந்திருக்கோமா? நம்ம அநேக முறை நம்மளுடைய ஜெபங்கள்ல கூட நம்முடைய சொந்த தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். சில நேரங்கள்ல சிலர் ஜெபிக்க கூட நேரம் இல்லைன்னு சொல்றாங்க. சிலர் இவ்வளவு நேரம் நம்ம என்ன ஜெபிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஜெபிக்கிறதுக்கு எத்தனை காரியங்கள் இருக்கு. இந்த சுவிசேஷ ஊழியங்களை செய்யறதற்காக அநேகர் எத்தனை பாடுகளுக்குள்ளாகிறாங்க. அவங்களுடைய தேவைகள் எத்தனை அதிகமா இருக்கு. இதை நாம எந்த விதத்திலயாவது தாங்குறோமா? ஒருத்தருக்கு ஒரு சப்போர்ட்ன்றது எப்படி பண்ண முடியும்? ஒன்னு பினான்சியலி சப்போர்ட் பண்ணலாம், இல்லனா அவங்கள ஜெபத்தினால தாங்கலாம், இல்ல அவங்களோட கூட இருந்து பிசிக்கல் சப்போர்ட் கொடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு வகையில அவங்களுடைய ஊழியங்களை தாங்கும்படியான ஒரு வாஞ்சை நமக்குள்ள காணப்படணும். அந்தபடியான தேர்ந்த மனநிலைமைக்கு நாம வருவதற்கு முதலாவதாக நாம கேட்டு அறிந்து கொண்ட சுவிசேஷத்திற்குள்ள நிலைநிற்கிறவர்களாக நாம இருக்கணும். இந்தபடியாக நாம தேர்கிறதையே தேவன் எதிர்பார்க்கிறாரு. அப்படி தேர்ந்த ஒரு மனநிலைமைக்கு வந்து நாம இந்த சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாகணுங்கிறதே தேவனுடைய விருப்பமா இருக்கு. அதற்காகவே இந்த வேத பகுதியை நமக்கு காண்பிச்சிருக்காரு. அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா?
கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, சுவிசேஷம் எங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நாங்க இந்த சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாக இராம போயிட்டோம் தகப்பனே. அநேக நேரங்கள்ல எங்களுடைய தேவைகளுக்கும் எங்களுடைய காரியங்களை முன்னிலைப்படுத்துதலுமே இருந்துட்டோம் ராஜா. இனியும் அப்படி இருக்காம ஒரு தீர்ந்த மனநிலைமைக்கு வருகிறதற்கு எங்களை நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. ஆம் ராஜா, உங்களுடைய வசனத்துல நிலை நின்று அதை கைக்கொள்கிற பிள்ளைகளாய் இந்த சுவிசேஷ ஊழியத்தை தாங்குகிறவர்களாக இருக்கணும் தகப்பனே. இந்த சுவிசேஷ ஊழியத்திற்காக ஜபிக்கிற எங்களால முடிந்த பொருளாதார உதவிகளை செய்கிறவர்களாகவும் அந்த சுவிசேஷ ஊழியர்களை செய்கிறவர்களாகவும் எங்களை மாற்றுங்க தகப்பனே. அப்படியாய் இந்த சுவிசேஷம் எல்லா ஆத்துமாக்களுக்கும் அறிவிக்கப்படும்படியாக தேவரீர் எங்களுக்கு தயவு பாராட்டுங்கப்பா. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.